சபாநாயகர் தனது மகனுக்கு எம்பி சீட் வேண்டும் என்பதாலேயே ஆளுநரை பேரவையில் கொச்சைப்படுத்தி பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடுநிலையாக இருக்க வேண்டிய சபாநாயகர் ஆளுநர் குறித்து தவறாக பேசியதை கண்டிப்பதாக தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் பேசினதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும், அது வேற. உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறது இல்லை. திமுக ஒன்று சொல்லுவாங்க, இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்குறாரு. கருணாகராஜனை சொல்கிறாரு, நான் அந்த பகுதி எனக்கு தெரியும், பையனுக்கு எம்பி சீட் இல்லாட ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற தலைப்பில் காணொலி ஒன்றில் இயக்குனர் கே பாக்யராஜ் கூறியிருந்த கருத்துக்கள் வெறும் வதந்தி என கோவை மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் விளக்கம் அளித்துள்ளார். மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே அம்பரம்பாளையம் ஆற்றில் குளித்தவர்களை ஒரு நபர் ஆற்றில் மூழ்கடித்துக் கொன்றதாகவும் பின்னர் உடல்களை ஆற்றுக்குள் இறங்கி மீட்ட அந்நபரே உறவினர்களிடம் பணம் பெற்று வந்ததாகவும் பாக்யராஜ் கூறியிருந்தார். இவனுக்கு நல்ல முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சொருகி விட்டுருவாங்க. ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொருகி விட்டால் வெளியே வர முடியாது. இவன் நைஸாக வந்து அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம். இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அது போன்ற ஒரு புகார் கூட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவாகவில்லை என்றும் எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். பஞ்சாமிர்த பிரசாதம் கெட்டுப்போனதாக கூறி வீடியோ ஒன்று வெளியானதை அடுத்து பஞ்சாமிர்த தயாரிப்பு நிலையத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் காலாவதியான பஞ்சாமிர்த டப்பாக்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். பஞ்சாமிர்த டப்பாக்களில் காலாவதி தேதி 1 மாத காலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் டப்பாவை திறந்துவிட்டால் ஒரே நாளில் அதை சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் என அதிகாரி தெரிவித்தார். பழனி கோயிலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வலைதளங்களிலும் தகவல் பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. உதகையைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவரான ஆகாஷ் தனது காதலியான நர்சிங் கல்லூரி மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தங்கிய நிலையில் மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இருவரும் மது அருந்திவிட்டு ஆகாஷ் வாங்கி வந்திருந்த போதை காளான்களையும் சாப்பிட்டதால் மாணவி உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்த போலீசார் ஆகாஷை கைது செய்து அவனது வீட்டில் இருந்து போதை காளான்களை பறிமுதல் செய்தனர். சென்னை எழும்பூரில் நடைபாதையில் படுத்து தூங்கியவர் தலையில் காரை ஏற்றி உயிரிழப்பை ஏற்படுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். தள்ளுவண்டி டிஃபன் கடையில் வேலை செய்து வந்த ராஜன் என்பவர் இரவு பிளாட்பாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது கார் ஒன்று அவரது தலையில் ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது. ராஜனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் ஓட்டுநரை பிடிக்க முயன்றபோது அவர் காரில் வேகமாக தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த ராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காரை ஓட்டிச் சென்ற அபிஷேக் ஜெயின் என்பவரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். நண்பர்களுடன் உணவகத்திற்கு செல்வதற்காக நடைபாதை மீது காரை நிறுத்த முயன்றபோது விபத்து நேரிட்டதாக அபிஷேக் ஜெயின் வாக்குமூலம் அளித்துள்ளார். கோயில்களில் காணிக்கையாக பெறப்படும் தங்க நகைகளை உருக்கி வங்கியில் முதலீடு செய்யும் திட்டம் முழுமையடைந்தால் தற்போது கிடைத்து வரும் 6 கோடி ரூபாய் வருமானம் ஆண்டுக்கு 25 கோடி ரூபாயாக உயரும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், வரும் 20ஆம் தேதி மேலும் 10 கோயில்களின் 194 கிலோ தங்கம் முறுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். சாத்தனூர் அணையில் பராமரிக்கப்பட்டு வரும் 352 முதலைகளுக்கு சரிவர உணவு வழங்காமல் இனப்பெருக்கத்தை தடுக்கும் வகையில் ஆண் பெண் முதலைகளை தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இப்புகாரை முதலைகள் காப்பக வனச்சரக அலுவலர் ராஜராஜன் மறுத்துள்ளார். விருத்தாச்சலத்தில் இலவச தொழிற்பயிற்சி என்று கூறி ஒரு நபருக்கு 5000 ரூபாய் வீதம் 200 பெண்களிடம் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் வசூலித்த மதுரையைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் தலைமறைவானதால் பணம் செலுத்திய பெண்கள் அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஒரு நாளைக்கு 875 ரூபாய் வருமானம் என்று கூறியதால் பணம் செலுத்தியதாக அவர்கள் கூறினர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். JEE முதன்மை தேர்வில் நெல்லையைச் சேர்ந்த மாணவர் முகுந்த் பிரதீஷ் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளார். இந்தியா முழுவதும் சுமார் 12 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வில் 23 மாணவர்கள் 300க்கு 300 மதிப்பெண் பெற்றுள்ளனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த முகுந்த் பிரதீஷும் அதில் இடம்பெற்றுள்ளார். எனக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் JEE மெயின் 2024 எழுதினேன். அதில் எனக்கு 100% 300 மார்க்ஸும் கிடச்சிருக்கு. போன வருஷம் டாப்பர்ஸ் எல்லாம் 300 வாங்குறத பார்த்து இது எப்படி சாத்தியம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கே புரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் மினிஸ்டர் என் கூட ஃபோனில் பேசினார். என்கிட்ட வாழ்த்து சொல்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் கொய்மலர் ஒன்று 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு 20 முதல் 30 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. குறைந்த பரப்பளவில் சாகுபடி இருப்பதால் அதிக விலைக்கு விற்பனையாகியும் பயனில்லாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை பகலில் நோட்டம் விட்டு இரவில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்டதாக கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். ஆனைமலை காவல் நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்த அவர் கைதான ராமச்சந்திரன் மீது 15 திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 56 சவரன் தங்கம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். குற்றவாளியை கண்டுபிடிச்சு நியர்லி 56 சவரன் நகை மீட்டிருக்காங்க. அதோட மொத்த மதிப்பே 30 lakhs கிட்ட இருக்கும் நமக்கு. இந்த அஃபென்சஸ் எல்லாமே 2024 ஜனவரியில் நடந்த ஒரு 3 அஃபென்சஸ், அக்டோபர் 2023 நடந்த ஒரு 3 அஃபென்சஸ்.